திருச்சிற்றம்பலம். இன்று மணமகிழ் மார்கழியின் 11ஆம் நாள். இன்றைய பதிவில் நடராஜ பெருமானின் வலது கால் மிதித்து அமுக்கியிருக்கும் அந்த முயலகன் யார் என்பதை தெரிந்து கொள்வோம். நடராஜரின் வலது கால் முயலகன் என்பவன் மீது இருக்கிறது. இவனை அபஸ்மாரன் என்பர். இவன் வளைந்து நெளிந்து அஷ்டகோணலாய் படுத்திருப்பான். அபஸ்மாரம் என்றால் வளைந்து நெளிதல் என்பர். காக்கா வலிப்பு நோய் வந்தவருக்கு கையும் காலும் இழுத்து எந்த நிலையில் தரையில் கிடப்பாரோ அப்படி ஒரு நிலை. முசலகம் என்றால் காக்கா வலிப்பு. இதனால் அவன் முசலகன் என்றாகி தமிழில் முயலகன் ஆனான். திருப்பராய்த்துறை என்ற தாருகாவனத்தில் 48,000 ரிஷிகள் தங்கள் பத்தினிகளோடு வாழ்ந்து வந்தனர். அவர்கள் வேள்விகள் பல நடத்தி பல்வேறு சக்திகள் பெற்றனர். இதனால் அவர்களுக்கு செருக்கு மிகுதியானது. இந்த செருக்கை அடக்கிட சிவபெருமான் திருவுளம் கொண்டு பிக்ஷாடனர் வேடம் எடுத்து வந்தார். அவரை அழிக்க அபிசார வேள்வியை முனிவர்கள் நடத்தினர். அந்த வேள்வியிலிருந்து வெளிப்பட்ட புலி யானையை கொன்று அதன் தோலை உடுத்திக் கொண்டார். மான் மழுவை கையில் ஏந்திக் கொண்டார். முயலகன் என்ற அரக்கனை போரிட்டு வென்று தன் காலடியில் மிதித்து நடனமாடினார். தாருகாவனத்து முனிவர்களின் ஆணவத்தை அடக்கி இறைவன் ஒருவனே என்பதை சிவபெருமான் உணர்த்தினார். ஆகையால் இந்த முயலகன் ஆணவத்தை குறிப்பவனாகிறான். மனிதன் தன்னிடம் உள்ள அகங்காரத்தை நடராஜர் காலில் இட்டு மிதித்திருப்பது போல தனக்குள் புதைத்து கொள்ள வேண்டும். அதை வெளியே காட்ட அனுமதிக்கவே கூடாது என்பதை இந்த தத்துவம் உணர்த்துகிறது. ஆணவத்தின் பிடியில் சிக்கியிருப்பவர் ஒருபோதும் இறைவனை அணுகவே முடியாது. ஆகையால் ஆணவத்தை அடக்கி இறைவனை அடைவோம், ஆனந்தம் பெறுவோம். திருவம்பாவையின் பாடல் 11. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணாரலல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறு மருங்குல் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் வேளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம்.